ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை குருக்களின் பாதுகாவலரும் பங்கு தந்தையனுடைய பாதுகாவலருமான புனித ஜான் மரிய வியானியுடைய விழாவை கொண்டாட நமக்கு என்று அழைப்பு விடுக்கிறது. இந்த ஜான் மரிய வியானி நம் வாழ்விலே மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார். கட்டுவோரால் புறக்கணிக்கப்பட்ட கல்லே கட்டிடத்தினுடைய மூளைக்கல் ஆயிற்று என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருப்பார். நாம் எதை வேண்டாம் என்று ஒதுக்குகிறோமோ அதுதான் நம் வாழ்வினுடைய முக்கியமான ஒரு இடத்திலே வந்து நம்மை சந்திக்கும். இந்த உலகத்திலே தேவையில்லாதது எதுவுமே கிடையாது. கடவுளுடைய படைப்பிலே அதற்குரிய அந்த தன்மையிலே அது நிலைத்திருக்கும். அவற்றுக்குரிய பணியை நிரந்தரமாக செய்யும். நாம் எதற்கு உபயோகப்படுகிறோம், நம்முடைய வார்த்தை எதற்கு உபயோகப்படுகிறது என்பதை நாம் முடிவெடுக்க வேண்டும். கடவுள் படைத்தது எதுவும் இந்த உலகத்திலே வீண் இல்லை. அப்படித்தான் புனித ஜான் மரிய வியானியும் தன்னுடைய வாழ்வை கடந்து வந்தார். தன்னுடைய ஆன்மீக குருவான பெல்லி அவருடைய சீரிய முயற்சியினால்தான் இவர் ஒரு குருவாக மாறினார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏனென்றால் ஜான் மரிய வியானி ஒரு ஏழை குடும்பத்திலே பிரான்சு தேசத்திலே பிறந்தவர். கடவுள் மீது இவர் கொண்டிருந்த பாசம், குருவாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் உதித்தது. ஆனால் குடும்பத்தினுடைய ஏழை குடும்பம் என்பதால் இவர் சிறு வயதா இருக்கும் பொழுது ஆடு மேய்ப்பது அவருக்கு ஒரு பிடித்தமான ஒன்றாக இருந்தது. அதன் மூலம் கிடைக்கின்ற வருவாயால் குடும்பம் நடந்தது. ஆனாலும் ஆண்டவர் மீது இவர் கொண்ட பற்று அவரை குருவாக தன்னை ஏற்படுத்தி கொண்டார். அதனால் அவர் குருமடத்திலே சென்று சேருகிறார். அங்கேதான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவருக்கு அங்கே அனைத்துமே லத்தீன் மொழியிலே சொல்ல கொடுக்கப்பட்டது. இவர் பிரான்சு தேசத்திலே பிறந்ததால் பிரெஞ்சு தான் அறிந்திருந்தார். இந்த லத்தீன் அவருக்கு சரிவர விளங்கவில்லை. இருந்தாலும் ஒரு தனி ஆசிரியரை வைத்து இவருக்கு அனைத்து நடத்தப்பட்டது. ஆனால் இவரால் முடியவில்லை. இருந்தாலும் ஜான் மரிய வியானி எதற்கும் லாக்கி இல்லை என்று அவரை தட்டி கழிக்க முயற்சி செய்ய போது அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனாலும் அவருடைய ஆன்மீக குருவான பெல்லி என்பவர் இவருக்காக மிகவும் வாதாடினார். எந்த அளவிற்கு என்றால், ஜான் மரிய வியானி ஒருவேளை கல்வியிலே பின்தங்கி இருக்கலாம், ஆனாலும் ஜெபத்திலும் பக்தியிலும் அவரை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது என்று அவர் மீது அவர் கொண்டிருந்த தனியாத பற்று அவருக்காக பரிந்து பேசி 1815 அவரை ஒரு குருவாக மாற்றினார். குருவாக மாற்றியவுடனே கூட அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. குருவாக திருநிலைப்படுத்திய பிறகு பாவ அறிக்கை கேட்பதற்கு ஆயரால் ஒரு அனுமதி கொடுக்கப்படும். அந்த அனுமதி புனித ஜான் மரிய வியானிக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆண்டிலே கிடைக்கவில்லை. ஏனென்றால் மாரல் தியாலஜி என்கின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவர் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கிறார். அதுல அவர் பாஸ் ஆகல. இந்த மாரல் தியாலஜியில பாஸ் ஆனா மட்டும்தான் நல்லது எது கெட்டது எது தெரியும் என்று அவருக்கு அந்த பாவறிக்கை கேட்கின்ற அந்த அதிகாரத்தை திருச்சபை மறுத்து விட்டது. பிறகு ஓராண்டு கழித்து அவர் கொடுக்கப்படுகிறது. அவர் குருவான புதிதிலே அவருடைய ஆன்மீக குருவான பெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தார். அவருக்கு கீழ் ஒரு சிறிய தந்தையாக பங்கு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். ஜான் மரி வியானிடம் முதலாக பாவறிக்கை கேட்டவர் அவருடைய ஆன்மீக குருவான பெல்லி தான். அந்த பாவறிக்கையின் போது புனித ஜான் மரி வியானி அவருக்கு கொடுத்த அந்த அறிவுரை அவர் மெய் சிலிர்த்து போனார். அப்பொழுதுதான் ஜான் மரிய வியானிடம் அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு காலம் வரும், அப்பொழுது உன்னிடம் பல ஆயர்கள் பல கர்தினால்கள் உன்னிடம் தேடி வருவார்கள். நீ புகழப்படுவாய், கடவுளுக்கு உரிய ஒரு கருவியாக நீ மாறுவாய் என்று சொன்னாராம். ஏறத்தாழ முதலாக ஒரு பங்கு குருவாக ஆர்ஸ் என்ற ஒரு குக்கிராமத்தில பங்கு தந்தையாக புனித ஜான் மரியை வியானியை அங்கே அனுப்பிவிடுகிறார்கள். 250 குடும்பங்களே இருந்த அந்த ஊர், பக்தியில் மக்கள் ஒன்றும் செழித்தவர்கள் அல்ல. ஆலயத்திற்கு வெறும் 10 பேர் 15 பேர் தான் வருவார்கள். அதுவும் வயதான மூதாட்டிகள் வருவார்கள். ஆனாலும் ஜான் மரிய வியானி கொஞ்சம் கூட சோடை போகவில்லை. அந்த மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவாக இருந்த அருட்தந்தை சைமன் என்பவர் தூய ஜான் மரிய வியானிடம் ஒன்று சொல்லுகிறார், அந்த மக்கள் பக்தியிலே மிகவும் கீழ்த்தங்கி இருக்கிறார்கள், பின்தங்கி இருக்கிறார்கள். நீர்தான்
அந்த மக்களை மீண்டுமாக கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். அது உம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்பு என்று சொன்ன பொழுது அதை தனது வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்காக தினசரி போராடினார். தினசரி வீடுகளை சந்தித்தார். அந்த மக்களோடு கடவுளை எடுத்து உரைத்து கொண்டே இருந்தார். யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் அதிசயம் நடந்தது. மக்கள் கோயிலுக்கு வர ஆரம்பித்தார்கள். ஜான் மரிய வியானி ஒப்புரவு வருட்சாதனத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஒப்புரவு வருட்சாதனத்திலே பல பேர் மனம் மாறுகிறார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற 250 குடும்பங்களும் ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்ல, இவருடைய பாவ அறிக்கையை கேட்டு பலர் மனம் மாறி இவரிடம் வர ஆரம்பித்ததனால் ஆர்ஸ் நகரத்துக்கு என்று தனி பேருந்தும் தனி ரயிலையுமே விட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அத்தனை பேர் வர ஆரம்பித்தார்கள். அவருடைய ஆன்மீக குரு பெல்லி சொன்னது போல பல ஆயர்களும் பல கர்தினால்களும் இவரிடம் பாவ அறிக்கை கேட்க வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் வரை இவர் ஆலயத்திலே ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கு கொண்டிருக்கிறார். மெத்தம் இருக்கின்ற அந்த 6 மணி நேரத்திலேதான் அவருடைய சொந்த வேலை, உறங்குவது, திருப்பலி எல்லாம். தன்னை முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார். இவரிடமிருந்து பாவ அறிக்கை கேட்டவர்கள் மனம் மாறி புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். கடவுள் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். என்ன ஆசீர்வாதம் என்றால், ஒருவர் பாவ அறிக்கை செய்ய வருகின்ற பொழுது அவருடைய மனதை ஊடுருவி பார்க்கின்ற ஒரு ஆற்றலை கடவுள் இவர் கொடுத்திருந்தார். ஒருமுறை ஒரு முதியவர் இவரிடம் பாவ அறிக்கை செய்ய வந்த பொழுது, நீங்கள் 16 வருடமாக பாவ அறிக்கை செய்யாமல் ஏன் இருந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் வியந்து போய், எப்படி நான் 16 வருடமாக பாவ அறிக்கை செய்யவில்லை என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொல்லுகிறாராம், மரியவனி சொல்லியிருக்கிறார், ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையையும் அவருடைய முகத்தையும் பார்த்தாலே தெரிந்துவிடும் இவர் கடவுளுக்கு உகந்தவராக இருந்தாரா. ஏனென்றால் பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது நம் மனதில் இருக்கின்ற பாரங்கள் இறங்கிவிடும். கடவுளுடைய அருள் நம்மிலே பொங்கி வழியும். நம்மிலே துன்பங்கள் இருக்காது, துயரங்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது. ஏனென்றால் நம்முள் கடவுள் இருப்பார். அதனால் இந்த பாவம் என்ற அழுக்கு முட்டையை நம்முள் சேர்த்து வைப்பதை விட அதை தூக்கி எறிவதுதான் மேல். அதை புனித ஜான் மரி வியானி சிறப்பாக செய்தார். ஆர்ஸ் நகர மக்களுடைய மனதிலே இருந்த அழுக்கு மூட்டைகளை, பாவ மூட்டைகளை அவர் சுமந்து கொண்டார். ஆண்டவரை அவர்களுக்கு கொடுத்தார். மனம் மாறினார்கள். ஆர்ஸ் நகரமே மாறி போனது. ஏறத்தாழ 41 ஆண்டுகள் ஆர்ஸ் நகரிலே அவர் பங்கு தந்தையாக இருந்து அந்த மக்களை மனம் மாற்றினார். அப்படிப்பட்ட அந்த புனிதர் ஒன்றுக்கும் உதவாதவர் என்று சொல்லப்பட்டவர், கழுதை என்று சொல்லப்பட்டவர், இவனுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லப்பட்டவர். ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கருவியாக மாறி போனார். இந்த கழுதை இறைவனுக்கு தேவை என்று தன்னையே தாழ்த்தி கொண்டார். மற்றவர்கள் தன்னை பற்றி குறை கூறிய பொழுதும் அதை ஆண்டவர் தனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். இந்த ஜான் மரிய வியானி இன்றும் நமக்கு ஒரு அடையாளமாக, இன்னும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். சிறப்பாக குருக்களுக்கும் அதிலும் சிறப்பாக பங்கு தந்தையர்களுக்கும் இவர் பாதுகாவலராக திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருட்தந்தை நமக்கு ஒரு பாடமாக சொல்வது என்னவென்றால், கடவுளோடு நாம் மற்றவரை கொண்டு வர வேண்டுமானால் அவர்கள் மனதில் இருக்கின்ற அழுக்கு மூட்டைகளை, பாவ மூட்டைகளை நாம் சுமக்க தயாராக இருக்க வேண்டும். அதனால் பாவறிக்கை என்பது உடைந்து போன உறவை மீண்டும் ஒட்ட வைப்பது. அந்த உறவை, கடவுளுக்கும் நமக்குமான அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள அந்த பாவ அறிக்கை உதவுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாவ அறிக்கை இறைவனோடு நமக்கு இணைக்க வரம் வேண்டி, அருள் வேண்டி செபிப்போம். புனித ஜான் மரி வியானியுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். புனித ஜான் மரிய வியானியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அவரிடம் கேட்போம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும். இறைவனையை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.